ஹாய் காய்ஸ், அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. ஓகே, அது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து ஞாபகமே இல்லை. ஆக்சுவலி December 9 தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வீடியோ அப்லோட் பண்ணது. December 9 தான். ஸோ வந்து எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து எனக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. நான் காட்டுறேன் செகண்ட் எக்கடா மெசேஜ் காணும். பார்த்தீங்களா, தெரியுதா? நான் வந்து இங்கே சைட்லேயும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து நம்பவே முடியல. ஸோ அதை செலப்ரேட் பண்ணும் விதமாக நான் வந்து உங்களோட வந்து நான் வந்து கேக் வெட்டியோ இல்லை வந்து அது பேர் என்ன, அது பேர் தெரில, அது பேர் நிறைய ஜிகினாக் பேப்பர்ஸ்லாம் வரும்ல. ஸோ அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுற இதில் இல்லை. ஸோ நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைப் கிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணி நான் அதை செலிப்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வந்து மேபி இது வந்து டிசம்பரோட லாஸ்ட் வீடியோ, இந்த இயரோட லாஸ்ட் வீடியோ இதுவாக கூட இருக்கலாம். ஸோ எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் போட்டாலும் போடுவேன், இல்லைனா கூட இதாக தான் இருக்கும், எனக்கே தெரியாது. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஸோ வந்து ஓகே, நான் வந்து என்னோட எப்படி சொல்கிறது, நான் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சுன்றதே வந்து என்னால் நம்ப முடியல. நிறைய நாள் வந்து நான் டெடிக்கேஷனாக வீடியோ போட்டிருக்கேன். நிறைய நாள் நான் டெடிக்கேஷனாக வீடியோ கடமைக்குன்னு போடணுமேனு போட்டிருக்கேன். என்ன கண்டென்ட்னே தெரியாமல் போடணுன்னு போட்டிருக்கேன். ஸோ வந்து எனக்கு அது எப்படி நான் வந்து எப்படி சொல்கிறது, என்னாலே நம்ப முடியல. நம்ம வந்து 1 வருஷமாக வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்றதே வந்து. ஸோ வந்து அடுத்த விஷயம் என்னென்னா, நான் வந்து நிறைய டிப்ரெஷன் மூட்ல தான் இருந்தேன். 24 ஃபுல்லாவே டிப்ரெஷன் மூட் தான். டிப்ரெஷன்ற வார்த்தை இப்போ ரொம்ப ஒரு ஜோக் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து எதுவுமே வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டியே கிடையாது. ஃபுல்லாகவே நெகட்டிவ், ஃபுல்லாக வந்து ஜான்லேருந்து இப்போ வரைக்கும் நெகட்டிவ் மூடில் தான் இருக்கேன். பட் நான் வந்து நினச்சி பார்க்கல நான் வந்து யூடியூப்பை விட்டுருவேன், நான் வந்து எப்படி சொல்கிறது, யூடியூப் இதுக்கு அப்புறமேட்டு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். பட் ஆனால் வந்து நான் விடாமல் நான் வந்து இன்னமும் முட்டு கொடுத்து நான் வந்து போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து மானிட்டைஸே ஆகலை. பட் ஆனாலும் பரவாயில்ல, 1 இயர் வந்து நான் சர்வை பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் வந்து நான் சர்வை பண்ணி நான் வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்றதே வந்து எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ தென் வந்து அதை வந்து தெரிவிக்கும்படியாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா 973. ஓகே, டோட்டலாக இப்போ 973 சப்ஸ்கிரைபர் இப்போ தான் ஏறியிருக்காங்க. 973 சப்ஸ்கிரைபர் ஏறியிருக்காங்க. ஸோ வந்து 1000 வரணும் ஜானில் வந்து என்னோட பெரிய விஷாராக இருக்குது. ஜானில் கூட வரலனாலும் இந்த டிசம்பர்லேயே வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸோ வந்து இன்னும் பேசுறதே தெரியல, சரியா? என்னென்னமோ நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய துன்பப்பட்டிருக்கேன், துயரப்பட்டிருக்கேன். பட் ஆனாலும் வந்து எல்லாருக்கும் இப்போ நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயம் பண்ணுவோம்னா கிடையாது, நம்ம அதை பண்ண மாட்டோம். லைக் ஜிம்மாக இருக்கட்டும், ஜிம் போகிறது விட்டுட்டேன். தென் வந்து என்னோடய ஹெல்த் சைக்கிள் டோட்டலாக மாறிடுச்சு, வெயிட் கெயின் ஆகிடுச்சு, ஐ ஹாவ் அ ஹெல்த் இஷ்யூ, PCOD இதெல்லாமே இருக்குது. இருந்தாலுமே வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ் ஆகும். எத்தனை பேருக்கு வந்து PCOD பற்றி தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ மெனி மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி நான் வந்து வீடியோ எடுத்து நான் வந்து உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்குமே வந்து இது ஒரு மாதிரி பூஸ்டப்பாக இருக்குது. தென் என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்து நான் இது மாதிரி கஷ்டப்பட்டு வந்து எனக்கு தெரியும் நான் வந்து ஓவராக சீன் போட்டுட்ருக்கேன், உருட்டு. பட் இருந்தாலும் வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து நான் இப்போ பேசிகிட்ருக்கேன் மீன்ஸ் ஒரு 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து நான் இப்போ 973 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து என் கண்டென்ட்டை வந்து நான் எப்படி என்ன டைப்பில் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இது மேபி ஃப்யூச்சரில் மாறலாம்.
அப்பப்போ இருக்கிற அப்டேட்டை பொறுத்து அப்பப்போ என்ன ட்ரெண்டிங் இருக்கோ அப்படின்ற மாதிரி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ வந்து என்னோட ஜேர்னல் நான் என்ன சூஸ் பண்ணேன்னா ஹாரர் கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து நம்ம ஹாரர் போட்டுகிட்டே இருக்கோம். சரி, ஒரு பை சேஞ்ச்க்கு வந்து நம்ம வந்து நார்மலாக காமெடி, ஆக்சுவலி எடுத்த உடனே வந்து காமெடி வீடியோ தான் போட்டேன். ஸோ காமெடி வீடியோ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹாரர் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்புறமேட்டு ஹாரராகவே போயிட்டு இருந்தது. காமெடி எங்கடா நம்ம யூடியூப்ல வந்து காமெடியே காணும் அப்படின்றத வந்து நான் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். தென் ஆஃப்டர் வந்து அதையுமே ஃபோக்கஸ் பண்ணி இப்போ அதையும் முட்டு கொடுத்து இதையும் முட்டு கொடுத்து ஸ்பைடர்மேன் மாதிரி வந்து என்னோட ஹாரர் கண்டென்ட்டையும் என்னோட காமெடி கண்டென்ட்டையும் ரெண்டும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நடுவில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வீடியோ எடுக்க முடியாத ஒரு சில சிச்சுவேஷன்ஸும் எனக்கு ஏற்பட்டிருக்கு. எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதே டிஷர்ட்டை போட்டுட்டு நியூ இயர் அப்போது எனக்கு உடம்பு சரியில்லை. ஆக்சுவலி டெடிகேஷனாக நான் வந்து நியூ இயர் அப்போ நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன்றதே வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ அந்த எப்படி சொல்கிறது, என்னோட த்ரோபேக் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஸோ என்னோட ஜேர்னியில் நான் வந்து ஏதோ இத்தனை நாள் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் வந்து ஸ்கூல் முடித்தேன், காலேஜ் முடித்தேன், நான் ஒரு பேங்க் வேலை போனேன், எனக்கு செட் ஆகலை, நான் நின்ட்டேன். நான் யூடியூப் இப்போ பண்ணிட்டுருக்கேன். இது மானிட்டைஸ் ஆகுன்ற ஹோப்பில் நான் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக நான் மானிட்டைஸ் ஆவேன். தென் வந்து சில்வர் பட்டன்லாம் வந்து நான் மாட்டுவேன். ஸோ எனக்கும் அதில் நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒன்றுமே இல்லாமல் நிறைய பேரை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, லைக் இன்ஸ்டாகிராம் மூலியமாக. அது இந்த வருஷத்துல தான் மேபி எனக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் அது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இதில் வந்து அவங்க ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. ஓகே, தேங்க் காட், சூப்பர் தான், வாவ் தான், நான் அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன். பட் ஆனால் வந்து இன்னும் என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்து கஷ்டப்பட்டு வீடியோ போடுறவங்களா இருக்கட்டும், இன்கம்காக வீடியோ போடுறவங்களா இருக்கட்டும், தென் வந்து அவங்க பீஸ்ஃபுல்லாக்கும் வீடியோ போடுறதா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட பேசவே யாருமே இல்லைனாலும் வீடியோ போட்டு கமெண்ட் செக்ஷனில் பேசி அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, பூஸ்டப் ஆகிறது, இதெல்லாமே வந்து இன்னும் நிறைய பொண்ணுங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். தென் வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து வீடியோ போட்டு பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து வீடியோ போட்டு மேலே தூக்கி விட்டுட்டீங்க அவங்களெல்லாம். ஸோ அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் என்ன மாதிரி பொண்ணுங்க பண்ணுற கண்டென்ட்டும் வந்து நிறைய பேர் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஜேர்னல் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து என்னது ஹாரரு ப்ளஸ் காமெடி அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் குக்கிங் எடுத்திருப்பாங்க, நிறைய பேர் வந்து லைக் வேறு அவங்களுக்கு என்ன வருதோ பேசுறது கூட ஒரு சில பேருக்கு வராது. ஸோ ஆனால் தேவையே இல்லாமல் ஒரு சில பேர்லாம் வந்து வேறு கண்டென்ட்டை போட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து போட்டு அவங்கள பெரிய ஆள் ஆக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் கொஞ்சம் லைட்டாக எனக்கு வந்து அப்படியே உறுத்துது. என்ன இவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். அது இந்த வருஷத்தில் நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். லைக் டைலர் அக்கா, தென் வந்து ஜிம் அக்கா, தென் வந்து என்னது டிவோஷனல் அக்கா, தென் மனிஷா அக்கா கூட தாக்கப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து எப்படி சொல்கிறது, இப்போது பலூன் அக்கா, அவங்கள பார்த்து லைக் எப்படி சொல்கிறது நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன தோணும்னா, நான் ஒரு நல்ல வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் இப்போ டவுன் மீன்ஸ் நான் இப்போ ஸ்டார்ட் அப்லேருந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த அக்கா இப்படி பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அப்போ நான் அப்போது வேலிடாக ஒரு கண்டென்ட் பண்ணுறேன், என்டர்டெயின் பண்ணுற ஒரு கண்டென்ட் பண்ணுறேன், எனக்கும் அது பாதகம் இல்லாத கண்டென்ட்டை நான் பண்ணுறேன். அப்போ பண்ணும்போது எனக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்குன்னா, நான் பொறுமையாக கண்டிப்பாக ஆயிடுவேன், பொறுமையாக ஆகிட்டுருக்கேன். அவங்க போட்டோன்னே இப்படி ஆறாங்க. ஸோ அந்த கிராஃப் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஓகே, அவங்களோட ஃபேஷன் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது. ஆனால் அதுக்குன்னு ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அங்கே போய்ட்டு அதை பண்ணலாம். ஸோ யூடியூப்பில் நிறைய பேர் வந்து லைக் நான் ஒரு இது பார்த்தேன், ஒரு ஆன்ட்டி, ஓகேவா, அந்த ஆன்ட்டி வந்து நார்மலாக வீடியோ போட்டுட்ருந்தாங்க, இன்ஸ்டாவில் நார்மலாக வீடியோ போட்டுருந்தாங்க. தென் வந்து அவங்க ஜஸ்ட்டு அவங்க நைட்டியை வந்து இப்படி இவ்வளோ தூரம் தான் இறக்கிட்டு
எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 79.9K லைக்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஒரு வீடியோக்கு மட்டும். வியூஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ எப்படி தோணும்னா, இப்போ நார்மலாக நான் இப்படி பேசி கண்டென்ட் போடுறதே, இல்லை நான் vlog எடுக்கிறதோ, இல்லை நான் வந்து ஃபுட்டை பற்றி ரிவ்யூ பண்ணுறதோ, இல்லை காஸ்மெட்டிக்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணுறதோ, இல்லை வந்து என்ன கேட்டகிரியில் வந்து நான் வந்து வீடியோ பண்ணாலும் கம்மியாக போகும், இந்த மாதிரி பண்ணால் அதிகமாக போகும்ன்ட்டு நிறைய பொண்ணுங்க மைண்ட் செட்டே வந்து மாறும். அப்படி வந்து இன்னொரு அக்காவும் மாறினாங்க. அவங்க ஐடியெலாம் எனக்கு தெரில. பீரோ அக்காவா தெரியல, அவங்க ஐடி தெரியல. ஸோ நான் ஒரு பொண்ணை நான் எப்படி எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஸோ வந்து அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணுறவங்கள வந்து இப்படி தூக்கி விடுறதுக்கு என்ன மாதிரி வந்து வீடியோ போடுறவங்கள வந்து என்ன மாதிரி வீடியோ போடுறவங்க ப்ளஸ் நான் ஓகேவா, யாரா அந்த பொண்ணு, நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மோட்டிவேஷன் தென் வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு தானே கமெண்ட்ஸ் இருக்குது. எவனுமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. ஏன் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க? எனக்கு அதுவே கடுப்பாக இருக்குது. என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணேன். இத்தனை நாள் நான் வீடியோ போட்டதில்ல, பெருசாக எவனுமே கமெண்ட் பண்ணல. என்னடா இது கமெண்ட்ஸே வரல, அட்லீஸ்ட் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அவங்க இருக்கணும்ல. கமெண்ட்ஸே வரமாட்டேங்குது, பெருசாக எதுவுமே கமெண்ட் பெருசாக இல்லை, ஒரு கமெண்ட் கூட வரமாட்டேங்குது. ஸோ அதுதான், நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ நான் வந்து மேற்கொண்டு நான் என்ன அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் அதில் சொல்லுங்கள். தென் வந்து ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிசம்பர் எல்லாருக்கும் வந்து நிறைய பேருக்கு பேடாக அமைஞ்சிருக்கலாம். எனக்கு ரொம்பவே பேடாக அமைஞ்சுது. பட் ஆனாலும் வந்து எல்லாம் மாறும். ஸோ மனசே ப்ளீஸ் ரிலாக்ஸ். மனசே ப்ளீஸ் ரிலாக்ஸ். சரியா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துக்கம் வந்தாலும் மனசை ஃப்ரீ பண்ணி சந்தோஷமா வாழுங்க. ஸோ அந்த மூடுக்கு நான் போயிட்டுருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நினைக்கிறேன். மறக்காமல் யாரெல்லாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ அதோட உங்களை நியூ இயர் அடிக்க நான் பார்க்குறேன். பை பாய்.